ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களை அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மார்ச் மாத இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மார்ச் மாதத்துலையும் தேவன் நமக்கு தந்திருக்கிற அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பது, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பது, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவது, அது நமக்கு மிக பெரிய ஆசீர்வாதமான ஒன்று. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையை நம்பினவர்கள், தேவனுடைய வார்த்தையை தங்களுக்கு வாழ்க்கையாக்கி கொண்ட தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில தேவன் அவர்களால் எட்ட முடியாத எல்லைகளை எட்டவும், அவர்களால் அனுபவித்திட முடியாத ஆச்சரியமான காரியங்களையும் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில செய்து உயர்த்தி இருக்கிறதை வேதத்தில் பார்க்கிறோம். உங்களுக்கும் அப்படியே செய்வாராக. இன்றைக்கும் தேவ வார்த்தையை நம்புவோம், விசுவாசிப்போம், நன்மைகளை காண்போம். இந்த நாட்களில தேவன் நமக்கு தருகிற அவருடைய வார்த்தை, இந்த மாதத்திற்கான அவருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முற்பிதாக்களுடைய முதலாவது தகப்பனாகிய ஆபிரகாமிடத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே இவர்கள் திரும்பி வருவார்கள். அதாவது தனக்கு பிள்ளை இல்லையே என்று காத்து கொண்டிருந்த, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறனே, நீர் எனக்கு என்ன தருவீர் என்ற கேட்ட ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமானார். வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணிப்பார், கடற்கரை மணலை எண்ண கூடுமானால் எண்ணிப்பார், உன்னையும் உன் சந்ததியையும் நான் அவ்வண்ணமாகவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. தொடர்ந்து ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்பதை நான் எதினால் அறிந்து கொள்ளுவேன் என்று தேவ சமூகத்தில் அவன் காத்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்து 4வது தலைமுறையில அவனுடைய சந்ததியில நடக்கிற காரியங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உணர்த்துகிறார், வெளிப்படுத்துகிறார். அதாவது ஆண்டவர் அங்க என்ன சொல்றாருன்னா, இவனுடைய சந்ததி பிற்காலங்களிலே எகிப்திலே அடிமைப்பட்டிருப்பார்கள், எகிப்திலே வேதனையான கடினமான பாதைகளின் வழியாக கடந்து போவார்கள், பின்பு நான் அவர்களை விடுவிப்பேன், அவர்களை அடிமைப்படுத்தின சிறுமைப்படுத்தின ஜனங்களை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் பிரச்சனையையும் பிரச்சனையினுடைய முடிவையும் முன்கூட்டி அறிந்திருக்கிறவர். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில சில வேளை கடினமான பாதைகளிலே தேவன் நம்மை நடத்தி செல்லுவார். அதற்குரிய காரியத்தை, காரணத்தை அறியவும், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி கடினமான பாதைகள் என்று தேவனிடத்தில் கேள்வி கேட்கவும் முடியாது. ஆனால் அதே சூழ்நிலையில எந்த காலமும் கடினமான பாதைகள், வேதனையான பாதைகள், இழப்பின் பாதைகள், துக்கத்தின் பாதைகளை நம் வாழ்நாள் முழுவதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பது இல்லை. அவருடைய நேரத்தில், அவருடைய காலத்தில் நம்முடைய நிலைமைகளை மாற்றி ஆசீர்வாதமான செழிப்பான இடத்துல நம்மை கொண்டு வந்து தேவன் நிறுத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படித்தான் ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நிய தேசத்துல உன் சந்ததி பரதேசிகளாக இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷ காலம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய கடவாய், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று
ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையிலே அப்படியே நடந்தது. அவர்கள் 400 வருஷம் எகிப்தியர்களுக்கு அடிமைகளாய் காணப்பட்டார்கள். எமோரியரின் பாவம் நிறைவேறுதலுக்கும் இவர்களுடைய 400 வருஷம் கடினமான அடிமைத்தனத்திற்கும் ஊறிய தொடர்பு என்ன என்று நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கர்த்தர் அவர்களை சந்தித்த வேளையிலே பொன்னோடும் பொருளோடும் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு நேராக வந்தார்கள். அதன் பின்பு அவர்களை 40 வருஷம் அந்த வனாந்தர வழியாய் கர்த்தர் நடத்தினார். அவர்களை சிறுமைப்படுத்தி சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான அந்த பயங்கரமான பெரிய வனாந்தரத்தின் வழியே நடத்தி கொண்டு வந்தார். அதுவும் பின்னாட்களில் அவர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டாக அவனமாகவே அவர்களை அழைத்து கொண்டு வந்தார் என்று வேதம் கூறுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம் சந்திக்கிற எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் நியாயம் தீர்த்து கானானுக்குள் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு மகிமையான தேசத்திற்குள் நம்மை அழைத்து கொண்டு போய் தேவன் நம்மை மகிழ பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலைகளில் உங்களுடைய வாழ்க்கையில கடினமான பாதைகள் காணப்படுவது உண்டு. பொல்லாத மனிதர்கள் உங்களை நசுக்குவது உண்டு. அவர்களால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுவது உண்டு. மனிதர்கள் உங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிற அனுபவங்கள் உண்டு. காரணமே இல்லாத போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்கிற வேளைகள் உண்டு. தனிப்பட்ட குடும்ப ஜீவியங்களிலும் ஊழியத்தின் பாதைகளிலும் இவைகள் சம்பவிக்கும். சொர்ந்து போகாதிருங்கள். சவுல் ராஜா தாவீதை ஒரு தெள்ளுப்பூச்சியை வேட்டையாடுவதை போல வேட்டையாடினான். இயேசுவும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் சொன்னார், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டது, பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறந்தார்கள் என்று தன்னை சூழ்ந்திருந்த போராட்டங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு அவ்விதமாய் கூறினார். ஆனாலும் பின்வரும் நாட்களில் தாவீதை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு நன்மை செய்து உங்களை ஆண்டவர் மகிழ பண்ணுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தீயையும் தண்ணீரையும் இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். பலவிதமான சோதனைகள் பாடுகளை நீங்கள் சந்தித்திருக்கக்கூடும். ஆனாலும் துன்பத்தையும் துக்கத்தையும் கண்ட நாட்களுக்கு சரியாய் ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுவார். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் தவித்த இஸ்ரவேலர் முறையிட்டதை கேட்டு ஆபிரகாமோடு தாம் செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அப்படியானால் இதை இவ்வளவு காலம் மறந்திருப்பாரா? இல்லை. தமது மக்களுக்கு எது எப்போது அவசியம் என்பதை அறிந்திருக்கிற தகப்பன். தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில எது எப்போது அவசியம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். துன்பத்தின் பாதையாக இருக்கலாம், அது பாடுகளின் பாதையாக இருக்கலாம். ஆனால் தேவன் அதை உங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். உங்களை புடமிட விரும்புகிறார், உங்களை சோதித்து பார்க்க விரும்புகிறார், உங்களை சிட்சித்து பார்க்க தேவன் விரும்புகிறார். ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகிற எதுவாய் இருந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததி அந்நிய தேசத்தாரை 400 வருஷம் சேவித்து துன்பப்படுவார்கள் என்று அறிந்த போது கூட அவன் ஆண்டவர் இந்த துன்பத்தை எடுத்து போட்டு விடும் என்று சொல்லி ஜெபிக்கல. அந்த அழிவுக்கு என் சந்ததியை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கல. என்ன ஆண்டவரே, இப்பதான் என் வாழ்க்கையை துவங்குறேன், இப்பவே என் சந்ததி கஷ்டப்படும் என்று சொல்லுகிறீரே என்று சொல்லிவிட்டு திரும்பி அவன் தன்னுடைய தேசத்திற்கு போய்விடவில்லை. தொடர்ந்து தேவனுக்கு கரத்தில் அடங்கி இருந்தான். தொடர்ந்து தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். தொடர்ந்து தேவனுடைய நடத்துதலுக்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே காத்திருந்தான். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று. எது உங்கள் வாழ்க்கையில நடந்தாலும்
தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நடந்தவை முடிவல்ல, அது ஆரம்பமே. முடிவை தம்முடைய கரத்தில் கொண்டிருக்கிறவருடைய கட்டுப்பாட்டை மீறி எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதில்லை. தேவனுடைய கட்டுப்பாட்டை மீறி எதுவும் உங்களுடைய ஜீவியத்தில் நடக்கப் போவதில்லை. எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே விசுவாசிப்போம் ஆண்டவரை. எது நேர்ந்தாலும் கர்த்தருடைய வல்லமை நம்மில் விளங்க காத்திருப்பதே ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய ஆரம்பம். வேதத்தில் சொல்லப்பட்டு இராத எதையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய மாட்டார். சொன்னதையும் செய்யாமல் விட்டுவிட மாட்டார். ஆகவே இன்றைக்கு தேவ கரத்துல, தேவ பிரசன்னத்துல நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து தேவ கிருபைக்காய், தேவ நடத்துதலுக்காக நாம் காத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதை செய்தாலும் நன்மையாய் செய்வார். ஒருவேளை சில சிச்சைகள், சில பாடுகள், சில நெருக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டிருக்கும். மறந்து போய் விடாதீங்க. அவைகள் எல்லாம் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். தேவன் ஏதோ ஒன்றை உங்களுக்குள் உணர்த்த விரும்புகிறார். தெய்வீக சுபாவங்களை உங்களுக்குள் தேவன் உருவாக்க விரும்புகிறார். அன்றே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனுக்காய் காத்திருப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில, மனுஷர்கள் நம் தலையின் மேல் ஏறி போனாலும், துன்பத்தை வேதனையை நம்முடைய வாழ்க்கையில கண்டாலும், ஒரு காலங்கள் வரும் பொழுது தேவன் சரியாய் மகிழ்ச்சியாக்கி நம்முடைய வாழ்க்கையை நன்மையால் நிரப்புவார். ஆபிரகாமிடத்தில் ஆண்டு சொன்னார், 400 வருஷம் துன்பப்படுவார்கள், பின்பு அவர்கள் மிகுந்த பொருட்களோடு ஆசீர்வாதங்களோடு புறப்பட்டு வருவார்கள் என்று. அது அப்படியே இஸ்ரவேல் வாழ்க்கையில, ஜனங்கள் வாழ்க்கையில நடந்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் துன்பத்தை அனுமதித்திருப்பார் என்றால் அதுல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாமல், நடப்பதெல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்கு பண்ணின நன்மைகளை நாம் கண்கள் காண ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மார்ச் மாதம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கண்ட துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் சரியான மகிழ்ச்சியை காண கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.